ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக அமலாபுரம் அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி மாவு இல்லையே, இப்போ டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. 1 கப் ரவை இருந்தால் போதுங்க, அவ்வளோ சூப்பராக அமலாபுரம் அடை தோசை ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், பேனை வச்சுக்கோங்க. 1 கப் ரவையை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப்பு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சியை துருவி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், இது கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இது கூடவே ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கலந்தாச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க, அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடதோசை பதத்துக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது. அடை தோசை பேனில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை போல் நல்லா பரப்பி விடுங்க. இப்போ சுற்றிலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. பாருங்கள், பொன்னிறமாக அவ்வளோ சூப்பராக அமலாபுரம் அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், அமலாபுரம் அடை தோசை அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.